என் அரண்மனை இப்போது இருக்கும் இடத்துக்கு என்னை கொண்டு போக முடியுமா என்று கேட்டான். ஜின் உடனே அவனை இளவரசியின் ஜன்னலின் கீழே கொண்டு சென்றான். அது இரவு நேரம். பல நாட்களாக தூங்காமல் இருந்ததால் அவன் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து விரைவில் தூங்கிவிட்டான். இவ்வளவு நிகழ்வுகளும் நடந்ததற்கு காரணம் தன் விளக்கை கவனிக்காமல் விட்டதுதான் என்று அவன் நினைத்தான். ஆனால் இதை யார் செய்தார்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் ஜன்னலுக்கு அருகில் சென்று உள்ளே பார்த்து கொண்டிருந்தபோது ஒரு வேலைக்காரி அவனை பார்த்து இளவரசியிடம் தெரிவித்தாள். இளவரசி வந்து அவனை பார்த்ததும் மிகவும் மகிழ்ந்தாள். அவனை தனிப்பட்ட கதவு வழியாக உள்ளே வர சொன்னாள். அலாவுதீன் உள்ளே வந்து கேட்டான், இளவரசியே, உங்களுக்காகவும் உங்கள் தந்தைக்காகவும் எனக்காகவும் மண்டபத்தில் 24 ஜன்னல்கள் உள்ள அலமாரியில் வைத்திருந்த அந்த பழைய விளக்குக்கு என்ன ஆனது என்று சொல்லுங்கள். அவள் சொன்னாள், மன்னிக்கவும், இதற்கு எல்லாம் காரணம் அந்த விளக்குதான். இதற்கு நான் தான் பொறுப்பு. அவன் சொன்னான், இல்லை, இது என் தவறு. ஆனால் அதை யாருக்கு கொடுத்தீர்கள் என்று சொல்லுங்கள். அப்போது அவள் பழைய விளக்கை புதிய விளக்குடன் மாற்றிக்கொண்ட சம்பவத்தையும் மறுநாள் காலை இங்கு கொண்டுவரப்பட்டதையும் கூறினாள். அந்த மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவன் என்று அவள் கேட்டிருந்தாள். அலாவுதீன் தேவையான தகவல்களை பெற்றிருந்தான். அவன் கேட்டான், இளவரசியே, இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். அந்த விளக்கை அவன் எங்கே வைத்திருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவள் சொன்னாள், அவன் அதை எப்போதும் தன்னிடமே வைத்திருப்பான். ஒரு முறை எனக்கு காட்டியிருந்தான். மேலும் தினமும் ஒரு முறை வந்து என்னை உன்னிடமிருந்து விலக்க முயற்சி செய்வான். அலாவுதீன் ஒரு திட்டம் தீட்டினான். அவன் சொன்னான், நான் நகரத்துக்கு போகிறேன். மதியம் வருவேன். ஆனால் அந்த தனிப்பட்ட கதவை திறந்தவாறே வையுங்கள். அவன் நகரத்துக்கு போய் சிறிதளவு தூள் வாங்கி உடனே அரண்மனைக்கு திரும்பி வந்தான். அவன் சொன்னான், இப்போது என் திட்டத்தை கவனமாக கேளுங்கள். அந்த மந்திரவாதி வந்தால் நீங்கள் அழகான ஆடையில் அவனை அன்புடன் வரவேற்க வேண்டும். அவனை இரவு உணவுக்கு அழைக்கவும். நல்ல தரமான திராட்சை மதுவை கொடுக்கவும். அவன் உங்களுக்காக மதுவெடுக்க சென்றால் இந்த தூளை ஒரு கிண்ணத்தில் கலக்கி வையுங்கள். பிறகு அவன் கிண்ணத்தை அதனுடன் மாற்றுங்கள். அவன் அதை குடித்தவுடன் மயங்கி விழுவான். அதன்பின் நான் பார்த்துக் கொள்கிறேன். அவ்வாறு கூறிவிட்டு அவன் அரண்மனைக்கு அருகில் ஒளிந்து கொண்டான். அலாவுதீன் சென்ற பிறகு இளவரசி அழகான ஆடையில் தயாராகி காத்திருந்தாள். மந்திரவாதி வந்தபோது அவள் முன்பு காட்டாத அன்பையும் மரியாதையையும் காட்டினாள். அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவள் சொன்னாள், நீங்கள் சொல்வது சரி. நான் என் கணவரை மறந்து உங்களை ஏற்க வேண்டும். இன்று இரவு உணவுக்கு வாருங்கள். எனக்கு ஆப்பிரிக்க திராட்சை மது சுவைக்க ஆசை. மந்திரவாதி சொன்னான், ஆப்பிரிக்காவில் மிகச் சிறந்த மதுகள் உள்ளன. நான் உங்களுக்காக கொண்டு வருகிறேன் என்று உடனே சென்றான். அவள் அவனை விரைவில் வர சொன்னாள். அவன் வருவதற்குள் அவள் அந்த தூளை ஒரு கிண்ணத்தில் கலக்கினாள். அவன் திரும்பி வந்து இருவரும் உணவு உண்டனர். பிறகு மது அருந்த தொடங்கினர். அவள் சொன்னாள், இந்த மாதிரி நல்ல மது நான் இதுவரை சுவைக்கவில்லை. உங்களுடைய நலனுக்காக நான் குடிக்கிறேன். பின்னர் வேலைக்காரியிடம் அந்த சிறப்பு கிண்ணத்தை கொண்டு வர சொன்னாள். அவள் மது ஊற்றி கிண்ணங்களை மாற்றினாள். இருவரும் தங்கள் கிண்ணத்தை முழுவதும் குடித்தனர். மந்திரவாதி மது குடித்ததும் மயங்கி விழுந்தான். உடனே அலாவுதீன் அந்த தனிப்பட்ட கதவு வழியாக உள்ளே வந்தான். இளவரசி மகிழ்ச்சியில் அவனை அணைக்க நினைத்தாள். ஆனால் அவன் சொன்னான், இன்னும் சிறிது நேரம் காத்திருங்கள். முதலில் நாம் சீனாவுக்கு திரும்ப வேண்டும். அனைவரும் வெளியே சென்றனர். அலாவுதீன் கதவை பூட்டி மந்திரவாதியின் கையில் இருந்த விளக்கை எடுத்தான். அதை தேய்த்ததும் ஜின்னிடம் அரண்மனையை மீண்டும் பழைய இடத்துக்கு கொண்டு செல்லச் சொன்னான். ஜின் உடனே அதை செய்தான். பிறகு அவர்கள் உணவு உண்டு மகிழ்ந்தனர். சுல்தான் தனது மகளை நினைத்து கவலையில் இருந்தார். சரியாக தூங்கவும் முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் அரண்மனை மீண்டும் பழைய இடத்தில் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் உடனே குதிரையில் ஏறி அரண்மனைக்கு வந்தார். அலாவுதீன் அவரை வரவேற்க வந்தான். ஆனால் சுல்தான் முதலில் தனது மகளை பார்க்க விரும்பினார். அலாவுதீன் அவரை அவள் இருக்கும் இடத்துக்கு அழைத்து சென்றான். சுல்தான் உண்மையே கேட்டார். இளவரசி அனைத்தையும் கூறினாள். அலாவுதீன் சொன்னான், நீங்கள் நம்பவில்லை என்றால் கீழே சென்று பாருங்கள். மந்திரவாதி அங்கே இறந்து கிடக்கிறான். சுல்தான் பார்த்தார். அது உண்மை. அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்.